நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இங்க இருக்க எவ்வளோ பேர் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிம்முக்கு ரெகுலரா போணும், புக்ஸ் ரீட் பண்ணணும், நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும், ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகணும். இது போல பல ஹேபிட்ஸ சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா ஏன் அது லாங் டர்மா ஒர்க் ஆகறதே இல்ல? நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபெயில் ஆகுதுன்னா, அது நம்ம ஃபால்ட் இல்லங்க. நம்ம ஃபாலோ பண்ற மெத்தட் தான் தப்பா இருக்கு. ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த புக்ஸ்ல சொல்லியிருக்க 4 லாஸ் மூலமா பேட் ஹேபிட்ஸை எப்படி பிரேக் பண்ணணும், குட் ஹேபிட்ஸை எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லித்தர புக்ஸ் தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ். சக்சஸ்னா ஓவர் நைட் மிராக்கிள் இல்லைங்க. ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த ரேஸ் கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல ஆமை ரேஸ்ல ஜெயிச்சதுக்கு காரணமே அது நிக்காம தன்னுடைய இலக்கை நோக்கி போனதுனால தான். அந்த ரேஸ்ல ஜெயிக்க முடிஞ்சது தவிர வேகத்தினால அல்ல. ஸோ எந்த ஒரு செயலையும் கன்சிஸ்டண்டா செய்யும்போது அதோட அவுட்கம் வேற லெவல் இருக்கும். லா நம்பர் 1, மேக் இட் ஹாபியஸ். ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன சிக்னலே போதுமானது. குட் ஹேபிட்ஸ் வேணும்னா அது கண்ணுக்கு தெரியற மாதிரி வெளிப்படையாக செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணீர் குடிக்க அடிக்கடி மறந்துடுவீங்களா? அப்போ வாட்டர் பாட்டிலை டெஸ்க்ல வச்சுக்கோங்க. ரெகுலரா எக்ஸசைஸ் செய்யணுமா? அப்போ கண்டிப்பா ஜிம்முக்கு யூஸ் பண்ற ட்ரெஸ் மற்றும் திங்ஸை ரெடியா வச்சுக்குங்க. லா நம்பர் 2, மேக் இட் அட்ராக்டிவ். நமக்கு பிடிச்ச விஷயத்த அந்த ஹேபிட்ஸோட சேர்த்து செய்து பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றது ஈஸியா ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போதெல்லாம் ஒர்க் அவுட் செய்யும்போது ஃபேவரட் மியூசிக் கேட்டு பாருங்க. ஸ்டடி பண்ணும் போதெல்லாம் காஃபி அல்லது மனதிற்கு பிடித்த மியூசிக்கை கேட்டு பாருங்க. லா நம்பர் 3, மேக் இட் ஈஸி. நம்ம ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸ் ரொம்பவே கஷ்டமா இருந்தா நம்மளோட பிரெயின் அதிலிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அதனால ஈஸியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புக்ஸ் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெய்லி 2 பேஜஸ் ரீட் பண்ணாலே போதுமானது. அதே போல வாக்கிங் போனீங்கன்னா 10 நிமிஷம் போதுமானது. லா நம்பர் 4, மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். இம்மிடியட் ஹாப்பினஸ் இருந்தால்தான் நம்ம மூலம் அதை திரும்ப செய்ய தூண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு செயலியும் செய்து முடிக்கும் போது அதை டெய்லி கலண்டரை டிக் போடுங்க. மேலும் உங்களுக்கு நீங்களே ஸ்மால் ரிவார்ட்ஸ் கொடுத்துக்க பாருங்க. அந்த செயலை தொடர்ந்து செய்வதற்கான பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையும். இந்த நியூ இயருக்கு பெரிய பெரிய ரெசல்யூஷன் எதுவும் சேஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சின்ன சின்ன ஹேபிட்ஸை வளர்த்து கொள்ளுங்கள். உண்மையான மாற்றமே இப்படிதான் தொடங்குகிறது.